ஹாய். இது என்னன்னு எல்லாருக்கும் தெரியும். இது பேர் வந்து சால்ட்ரிங். ஓகேங்களா? ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து இந்த சால்ட்ரிங் வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு தெரியறதில்ல. இதை வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இவனுடைய 2 உயிர் நண்பர்களை உங்களுக்கு காட்ட போகிறேன். சரி வாங்க அவங்களையும் பார்த்துடலாம். இவன் பேர் தான் சால்ட்ரிங் அயன். இவன் வந்து ஒரு சர்க்யூட்டில் ஒட்டுறதுக்கான மிகவும் முக்கியமான ஆள் இந்த சால்ட்ரிங் அயன். ஓகேங்களா? அப்புறம் இன்னொரு நண்பன் யார் அப்படின்னா இந்த சால்ட்ரிங் பேஸ்ட். இவங்க 3 பேர் இல்லாமல் ஒரு சர்க்யூட்டை அசெம்பிள் செய்யவே முடியாது. ஏன்னா அவ்வளோ முக்கியமான ஆளுங்க தான் இவங்க 3 பேரும். ஓகேங்களா? இதை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சால்ட்ரிங்கை வந்து இந்த சாக்கெட்டில் வந்து இந்த ஃப்ளக்கை வந்து இன்செர்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இது சூடாச்சா இல்லையா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்படி தொட்டு தொட்டு பார்ப்போம். ஏன் அப்படி தொட்டு தொட்டு போகிறோம் அப்படின்னா சூடாச்சா தான் நம்ம வந்து சால்ட்ரிங் வந்து வைக்க முடியும் அப்படின்னு. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூக்கானை வச்சு முகர்ந்து பார்ப்பாங்க. ஓ சூடாயிருச்சா ஹீட் ஆயிடுச்சா அப்படின்னு. ஆனால் அதுவும் பண்ணக்கூடாது, இப்படி தொட்டும் பார்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா உள்ளே இருக்க ஒரு ரெசிஸ்டன்ட் வந்து ஏதாவது டேமேஜ் எதுனாவது ஆச்சு அப்படின்னா இதில் கரண்ட் ஷாக்கு தான் வரும். ஒரு சில இப்படி தொட்டு எதுனா பார்த்துட்டிங்க அப்படின்னாவே 230 வோல்ட்டும் வந்து உங்கள் உடம்புல பாஸ் ஆகிட்டு ரொம்ப டேமேஜ் ஏற்படுத்திடும். அதனால் அப்படி எதுவும் செக் பண்ணாதீங்க. ஓகேங்களா? இவங்களை வந்து எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸை எடுத்துக்கலாம். அதில் இந்த சால்ட்ரிங்கோட ப்ளக்கை வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பண்ணியாச்சு. ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? அது ஓரமாக தள்ளி வச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகிருக்கு. இது வந்து சூடாகிட்டே இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இப்போ வந்து சால்ட்ரிங் வந்து சூடாயிருச்சு. சால்ட்ரிங் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. சால்ட்ரிங் பேஸ்ட் எடுத்துக்கின்னு அதில் நம்ம இந்த மெட்டலுக்கு தாங்காமல் இந்த சால்ட்ரிங் பேஸ்ட்டை வந்து வச்சு போகணும். பாருங்கள், பார்த்தீங்களா? இப்போ வந்து கரெக்டாக ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சால்ட்ரிங் வச்சு பார்க்கலாம். என்கிட்ட இப்போ ஒரு கெட்டுப்போன டார்ச் லைட் இருக்குது. இந்த டார்ச் லைட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஏசி இன்புட்டில் ஒரு ஒயர் கனெக்டில் இருக்குது, இன்னொரு ஒயர் வந்து அறுந்துருச்சு. நாம் இந்த ஒயரை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறவாங்க. இந்த ஒயர் எங்கே கட் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல கட் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த இடத்துல கட் ஆச்சு. நம்ம இது வந்து எப்படி சால்ட்ரிங் வைக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த சால்ட்ரிங் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து லிப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சால்ட்ரிங் பேஸ்ட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த சால்ட்ரிங் அயன், இந்த சால்ட்ரிங் அயன் வந்து நம்ம தொடக்கூடாது. ஓகேங்களா? ஏதேனும் பழுது அடைஞ்சு அப்படின்னா இந்த சால்ட்ரிங்கை நமக்கு அது தொடும்போதும் ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்க? அதனால் இது எதுவுமே தொடாமல் நம்ம இந்த பிளாஸ்டிக்கை மட்டும் பிடிச்சி இதில் லேசாக இந்த சால்ட்ரிங்கை வந்து வச்சு ஃபுல்லாக எடுத்துடுறோம். இந்த சால்ட்ரோட நுனியில் வந்து வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் சால்ட்ரிங் அயன். இந்த சால்ட்ரிங் அயனில் நம்ம ஏற்கனவே வச்ச சால்ட்ரிங் பேஸ்ட்டோட ஒரு டிப் தான். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வந்து இந்த சால்ட்ரிங் அயன் வந்து இந்த காப்பர் கம்பியோட ஃபுல்லாக அப்ளை ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சர்க்யூட் போர்டில் வந்து இதை நம்ம ஒட்ட வைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு தேவையான இடத்துல இப்படி வச்சிடுறோம். ஓகேங்களா? இப்படி வச்சுட்டு ஒரே ஒரு டச் தான். பாருங்கள், இப்படி வச்சுட்டு ஒரே ஒரு டச் தான். அவ்வளோதாங்க. பாருங்கள், நான் எதுவும் பண்ணலை, ஒரே ஒரு டச் தான். நல்லா எப்படி பிடிச்சிருச்சு பாருங்கள். நல்லா பாருங்கள், எப்படி பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா?